திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிலாம் ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். இதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். எவ்வளவு கூலா இருக்கிறாருங்களா பாவீங்களா. வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். இப்பதான் வயசுக்கு வந்து குச்சில உட்காந்துருக்க புள்ளைய தூக்கிட்டு போய் கதற கதற கற்பழிச்ச மாதிரி எல்லாரும் கதறீங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கட்சி தலைவர் பேசலாமா? பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தில திருடுறவன் பொந்துல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? இதே சீமானியா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்னும் மதிப்பு இல்ல, படங்களும் இல்ல, வீட்டுல இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் கேட்கணுமா இல்லையா? காவல்துறை தன்னுடைய வேலை செய்யுது, நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போயிங்கன்னா பிரச்சனை இல்லையே. என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது ஈடி ரைட் வந்து என்ன பண்ணிருப்பீங்க? இப்படி பண்ணிருப்பீங்களா? இன்கம் டாக்ஸ் ரைட் தான் பண்ணிருப்பீங்களா? அப்போ தமிழ்நாடு போலீஸ் அவங்க அவ்வளவு விளக்கறமா? இன்னமும் அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. அடங்கொம்மால ஓத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. வில்லன்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கட்சியினுடைய தலைவரை பெண்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அநாகரிகமான இதெல்லாம் பேசுற வார்த்தையா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன்.